அருண், நீ எங்கடா இருக்க? உன்னை பத்தி எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. நான் நம்ப மாட்டேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ எங்கடா இருக்க? உனக்கு இந்த அம்மா பார்க்கணும்னு தோணலையா? தனியா தான் இருக்காங்க. சரி, போய் பேசலாம். மீனாட்சி அக்கா. அக்கா, என்னக்கா இன்னும் தம்பியை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு உங்க கஷ்டம் என்னன்னு புரியுதுக்கா. நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே. அக்கா, தம்பி வீட்டை விட்டு போனது எங்களுக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கே எங்க தம்பி எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட வந்தப்போ உங்களுக்கு ஒரு போன் போட்டு சொல்லியிருந்திருப்போம். நாங்க சமாதானப்படுத்தியா தம்பியை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்போம்க்கா. ஆனா எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியலக்கா. என்னென்னமோ நடந்து போச்சு. நீ என்னம்மா செய்வ? என் பையன் கனவுல வந்து அப்பா என்னை போக சொன்னா நீ என்னை போக விட்டுருவியாமா அப்படின்னு சொல்லி கனவுல வந்து கேக்குறான். அன்னைக்கே 4 அடி அடிச்சாவது அவனை வீட்டுக்குள்ள அனுப்பி இருக்கணும். அவனை வெளியில விட்டு தப்பா போச்சு. என் வீட்டுக்கார் பேச்ச மீறக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். இப்ப என் புள்ள எங்க இருக்காடோ, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காடோ தெரியல. ஐயோ, எதுக்குக்கா இப்ப அழுகுறீங்க சின்ன பிள்ளை மாதிரி? சாருக்கு அவங்க கோபம் குறைஞ்சிச்சுன்னா திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட போறாரு. இதுக்கு போட்டு எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க? அவங்க அப்பா சொன்னதுதான். கண்டிப்பா அருண் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. கொஞ்ச நெஞ்ச இருந்த பாசமும் இப்ப சுத்தமா போயிருச்சு. இனி யார் என்ன சொன்னாலும் அவரை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது. என் வீட்டுக்காரர் சொன்னதுதான். அக்கா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கக்கா. உங்களுக்குலாம் தெரிஞ்சுதான் தம்பி அங்க வந்து சண்டை போட வந்தாருன்னு நினைச்சிட்டேன். இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இங்க வந்து சார் கிட்ட சொல்லிருக்க மாட்டேன்க்கா. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுக்கா. சார் கோவத்துலதான் இருக்காரு. கோவத்துலதான் அப்படி பேசியிருக்காரு. அவருக்கும் புள்ள பாசம் இருக்காதா? கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடும்க்கா. நீங்க அழாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார் சீக்கிரமாவே மனசு மாறிடுவாரு. ஷில்பா, என் பையனுக்கு வெளி உலகமே தெரியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட என் பிள்ளைக்கு தெரியாது. யாரு என்ன சொன்னாலும் அவன் அப்படியே நம்பிடுவான். ஷில்பா, இதுதான் சரியான நேரம். நம்ம குடும்பத்து கதைய சொல்லி அந்த பூஜாவோட பேரை நாரடிச்சிட வேண்டிதான். அக்கா, எனக்கு அந்த குடும்பத்தை நினைச்சாதான்க்கா ரொம்ப பயமா இருக்கு. அந்த மகாலட்சுமி குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது. சரியான மாயக்காரிக. யாரை எப்படி மயக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளுங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம தம்பி மாட்டிக்கிடுச்சேன்னு நினைச்சுதான்க்கா ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவுங்கா, நம்ம தம்பி சூதுவாதே தெரியாது. இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஆமா ஷில்பா, நீ வேற சொன்னில அந்த பூஜா சென்னையில தான் இருக்கான்னு. இப்ப அவ எங்க இருக்கா? அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கா? அக்கா, அது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் சும்மா இருந்திருப்பேனாக்கா. உங்களை கூட்டிட்டு போய் அவளை இந்நேரத்துக்கு உண்டியிலன்னு ஆக்கியிருக்க மாட்டேன். அப்புறம் அந்த பூஜா இருக்காளே, அவளுக்கு இந்த பணம் வசதி இப்படி வாழ்ற வாழ்க்கை தான் பிடிக்கும். நீங்க அந்த கல்யாண வீட்லயே பாத்தீங்கல்ல எப்படி மினிக்கிட்டு இருந்தான்னு. பூராமே அந்த கல்யாண பொண்ணோட நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எப்ப வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து என்னமா மினிக்கிட்டு இருந்தா. நீங்க பாத்தீங்கல்லக்கா? போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு பொட்டு நகை கூட கிடையாது. எல்லாம் அவ ஃப்ரெண்டுக்காரி கொடுத்த நகை தான். ஷில்பா, இப்ப என் பையன் அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டானே. இப்ப எப்படி என் பையனை அவகிட்ட இருந்து காப்பாத்த? ஐயோ எக்கா, இதெல்லாம் இந்த வயசுல வர்றதுதான்க்கா. தம்பியோட வயசு அப்படி. இந்த வயசுல கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணு நல்லா இழிச்சு இழிச்சு பேசினா எந்த பசங்க தான் மயங்க மாட்டாடுங்க? நீங்களே சொல்லுங்க. அவ நல்லா மேக்கப் போட்டு தம்பியை பார்த்து சிரிச்சு சிரிச்சு அவளை மயக்கி அவ வலையில விழ வச்சுட்டா. பாவுங்கா தம்பி இப்படி அவ வலையில மாட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எக்கா, நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சீக்கிரமா தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக்கா உங்களுக்கு நல்லது. அப்புறம் தம்பியும் எங்கேயும் போகாது, நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. ஏற்கனவே அவன் பொறுப்பில்லைன்னு சொல்லி அவ அப்பா கண்ட மணிக்கு திட்டிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவனுக்கு கல்யாணம் சொல்லி நான் பேச்சு எடுத்தேன். அவனோட சேர்ந்து நீயும் போயிடுன்றாரு. எக்கா, இதை விட்டா வேற வழியே இல்லக்கா. அந்த பூஜா கிட்ட இருந்து தம்பியை பிரிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு இது ஒண்ணுதான்க்கா வழி. எப்படியாச்சும் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இதை தவிர வேற எந்த வழியும் இல்லக்கா. சாருக்கு அருண் தம்பி மேல சின்ன கோவம் தான்க்கா. ஒரு நல்ல நேரமா பார்த்து சார்கிட்ட பக்குவமா எடுத்து புரிய வைங்க. ஒரு நல்ல குடும்ப பொண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தம்பியை திருத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஷில்பா, நீ சொல்றதெல்லாம் சரியா வருமா? அக்கா, இப்போ சார் மனசுல தம்பிய பத்தின கவலை தான் நிறைய இருக்கும். சார் வெளியில தான் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள பையன் மேல பாசம் இருக்கதான்க்கா செய்யுது. அப்படியா? ஆமாக்கா, நீங்க சொல்றத சொல்லுங்க. சார் கேட்காத மாதிரிதான் இருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு முடிவு எடுப்பாரு. இதுதான் கரெக்டா இருக்கும்னு. நீங்க தைரியமா போய் சார் கிட்ட சொல்லுங்கக்கா. நிஜமாவா சொல்ற ஷில்பா? ஆமாக்கா, பொண்ணு பாக்குற வேலையை என்கிட்டே விடுங்கக்கா. நான் நம்ம தம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இனிமேல் நீங்க அருண் தம்பிய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லக்கா. எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி ஷில்பா, நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். எனக்கு என் பையன் நல்லா இருந்தா போதும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். நம்ம தம்பி வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போறது என் பொறுப்பு. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நன்றி ஷில்பா. ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் அந்த
இந்த குடும்பம் என் குடும்பம் மாதிரிக்கா. சரிக்கா, இனிமேல் நீங்க எக்காரணத்தை கொண்டு அழவே கூடாது. ஏய் ஷில்பா, நான் ஒரு பிளான் போட்டு உன்னை இங்க வர வச்சா நீ ஒரு பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இரு, சீக்கிரத்திலே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. எங்க அவரை காணும்? இங்கதான் இருந்தாரு. பூஜா. சொல்லுங்க சார். அம்மா, யார தேடிட்டு இருக்க? இல்ல சார், அந்த விஜயோட எக்ஸ் லவர் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன். பூஜா, நீ இன்னமும் அந்த டாபிக்க முடிக்கல. இதெல்லாம் ரொம்ப சகஜம் பூஜா. அதுவும் சென்னையில இது ரொம்ப ரொம்ப சகஜம். யாரோ ஒருத்தரை லவ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தரை கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இது சினிமா ஷூட்டிங் கிடையாது. நீ போய் புரட்சி பண்ற, உண்மையை சொல்றேன்னு சொல்லி இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ ரொம்ப தப்பானவளா தெரிஞ்சிருவ. அதனால நான் சொல்றத கேளு. நீங்க யாரையும் பார்க்கல, எதையும் கேட்கல, சரியா? நான் சொல்றபடி கேட்டாதான் உனக்கும் எனக்கும் நம்ம வேலைக்கும் நம்ம கம்பெனிக்கும் ரொம்ப நல்லது. அதனால எதையுமே கண்டுக்காத. சரி பூஜா, எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. இதோட மறந்துட்டு போய் வேலையை பாரு, சரியா? சார் 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 சார், இவரும் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. என்ன இவா, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், இவ வேலை பார்க்க வந்தாளா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தாளா? எவ்வளவு க்ளோஸா நின்னு பிரகாஷ் சார் கிட்ட நின்னு என்ன பேசிட்டு இருக்கா? பயங்கரமான ஆளாதான் இருப்பா போல. எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கணும்னு பாக்குறா. இருடி வாரேன். ஏய் பூஜா. சொல்லு பிரியா. இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வேலைக்கு தானே வந்திருக்க, என்னமோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி இப்படி நின்னுட்டு இருக்க. போய் வேலையை பாரு. ரிசப்ஷன்ல ஆளே இல்லையா, அங்க போய் நின்னு வேலையை பாரு. சரி பிரியா. என்ன திமிர்த்தனம் இருக்கு இவளுக்கு? இருடி, எனக்காச்சும் ஒரு நாள் சிக்காமையா போயிருவ. அன்னைக்கு இருக்குடி, ரெஜினா மேடம் கிட்ட சொல்லி உன்னை எப்படி வசமா வைக்கிறேன்னு மட்டும் பாரு. உன்னைய சீக்கிரமா அந்த வேலையை விட்டு அனுப்பாம விட மாட்டேன். அட, இவர் இங்கதான் இருக்காரா? ச்சே, இவரை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இவர் உண்மையாதான் விஜய லவ் பண்ணிருக்காரு போல. கடவுளே, ஏன் தான் அந்த நல்லவங்களை போட்டு இப்படி சோதிக்கிறியோ? இப்போ இவர்கிட்ட போய் பேசலாமா வேண்டாமா தெரியலையே. இப்ப இவர் என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரியல. சரி, போய் பேசி பார்க்கலாம். அட பூஜா, எங்க போய்கிட்டு இருக்கா? ஷூ போச்சு, ஏதோ பிரச்சனை இழுத்து விட போறான்னு நினைக்கேன். சார் சார் சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. சார், நீங்களும் விஜயும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சார். சார், விஜயை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவ எனக்கு தெரிஞ்சவ தான். அவ உங்களை லவ் பண்ணது, அதை விட வசதியானவன் கிடைச்சோடனே உங்களை விட்டுட்டு போனது எல்லாமே எனக்கு தெரியும் சார். கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா. இந்த பூஜா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ்வளவு தூரம் சொல்லியும் பூஜா ஏன் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான்னு தெரியல. இது எங்க கொண்டு போய் முடிய போதோ. விஜய நான் ரொம்ப லவ் பண்ணேங்க. அவளும் என்னை லவ் பண்ணான்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே நடிப்புன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பணம் போனா கூட பிரச்சனை இல்லைங்க, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இவ என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் என் வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. சார், உங்களை தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க சார். உங்களை மாதிரி ஆட்களாலதான் சார் இப்படிப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் அதிகமா வருது. சார், அவ ஏமாத்துறா தெரிஞ்சு நீங்க ஏன் சார் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கீங்க? பின்ன என்னங்க நான் செய்ய? இதெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு தாங்க அசிங்கம். ஒரு பொண்ணா இருந்துகிட்ட அசிங்கத்தை பத்தி அவளே கவலைப்படல, நீங்க ஏன் சார் இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு உண்மையிலே என்ன பண்றதுன்னே புரியல மேடம். சரி, நான் தான் இப்படி ஆயிட்டேன், அவளாச்சும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருக்கேன். சார், நீங்க அமைதியா இருக்க போய்தான் சார் உங்களை மாதிரி இன்னொரு குடும்பமும் ஏமாற போகுது. இது எல்லாமே தெரிஞ்சு இன்னுமா சார் நீங்க அமைதியா இருக்க போறீங்க? நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? கடைசி நிமிஷத்துலயாவது அவ என்னை புரிஞ்சுக்கிடுவா அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். சீக்கிரமா பொண்ணை கூட்டிட்டு வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சார், போதும் சார், நீங்க அமைதியா இருந்தது. போய் ஏதாச்சும் பண்ணுங்க சார். இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவளாச்சும் நல்லா இருக்கட்டும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம். ஐயோ சார், போகாதீங்க சார். சார், ஐயோ பூஜா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் தான் இப்படி பண்றியோ? நம்மளோட கடைசி நம்பிக்கை இவர்தான். இவர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன செய்ய இப்போ? நம்மளே ஏதாச்சும் பண்ணணும். என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு தப்பு நடக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க மாட்டேன். அந்த விஜய இருடி வாரேன், இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. பூஜா ஷூ போயிட்டா, என்ன செய்ய போறாளோ தெரியலையே.
ஏண்டி ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணிட்டு பணத்துக்காண்டி இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்க போற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? ஏண்டி இப்படி இருக்க? பாவத்துக்கு மேல பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் என்னடி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் முன்னாடி தைரியமா பேசுறேங்க நினைப்பா? இங்க ஏதாச்சும் குழப்பம் பண்ணலாம் நினைச்ச, இன்னியோட உன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. என்கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கினார ஞாபகம் இருக்குல்ல, அதை என்னைக்குமே உன் வாழ்க்கையில மறந்துடாத. இங்க பாருடி, நான் இங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பேன். நீ வெட்டியா என் கண்ணு முன்னாடி நின்னு எரிச்சல கடப்பாத. சீ, இங்க இருந்து போடி. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யார்கிட்டயாவது எதையாவது சொன்ன அப்ப இருக்கு.